ஜாப்பனீஸ் அனிம் ஷோஸ்னாலே ராமன் நூடுல்ஸ் தான். நம்ம பசங்களுக்கெல்லாம் இந்த ராமன் நூடுல்ஸ்னா அப்படி ஒரு கிரேஸ். இந்த மாதிரி நூடுல்ஸை நம்ம ஸ்டைலில் வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். முதல்ல மோமோஸ் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு பொடியாக அரிஞ்ச பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக அரிஞ்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக அரிஞ்ச முட்டைகோஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ பொடியாக அரிஞ்ச கேரட் ஒரு 1/2 கப் இதோடு சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் வதங்கினா போதும். பொடியாக அரிஞ்ச குடமிளகா ஒரு 1/2 கப் அடுத்ததாக சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இந்த டைம் நம்ம சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். புளிப்பு சுவையும் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். அடுத்ததாக நல்ல ஷ்ரெட் பண்ணது பிச்சு போட்ட வேக வச்ச சிக்கன் நம்ம சேர்க்குறோம். இதில் நான் உப்பு போடலை. நல்ல வெந்த சிக்கன் இதை சேர்த்துருக்கோம். ஸோ மொத்தமாக இப்போ தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடணும். மைதா மாவு நல்ல பூரிக்கு நம்ம பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை அளவுக்கு சைஸில் திரட்டி எடுத்துக்கணும். இதில் இந்த ஆறின மிக்சரை நடுவில் வச்சுட்டு அந்த கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக மடிச்சிங்கனாலே இந்த மோமோஸ் ஷேப்புக்கு ரொம்ப அழகாக நம்மளால் மடிச்சிட முடியும். இப்போ மேலே எல்லாம் சேர்த்து ஒரு கூம்பு மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் திருகி விட்டுட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், குட்டியாக அழகாக எவ்வளோ சூப்பராக இந்த மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி 6-7 மோமோஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிடலாம். இதை தான் நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதே மாதிரி பொடியாக அரிஞ்ச பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கூடவே ஒரு 1/4 கப்பு பொடியாக அரிஞ்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு நம்ம சேர்க்குறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு முட்டைகோஸ் பொடியாக அரிஞ்சது போட்டால் போகிறோம். ஆல்ரெடி நம்ம அங்கே வெஜிடபிள்ஸ் போட்டதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கோம். வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. சூப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதில் நம்ம சேர்க்குறோம். இமீடியட்டாகவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸையும் இதில் நம்ம சேர்த்துடணும். பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம், அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதுக்கு வேண்டியதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். ஒரு கப்பு நிறைய இது வேக வச்ச சிக்கன். நான் உப்பு போட்டு வேக வைக்கலை. வெந்த சிக்கன், தண்ணி எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். கூட இது சிக்கன் ஸ்டாக், வேக வச்ச தண்ணி, அது இன்னொரு கப். ஒரு 2 கப் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் எல்லாமே போட்டுட்டோன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியாக அரிஞ்ச சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியம். இதுதான் சூப்புக்கு நமக்கு ஃப்ளேவரே கொடுக்கறது. ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகா சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம குடமிளகா சேர்த்துக்கிறோம். வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சூப்பை நல்லா கொதிக்க வச்சா போதும். இப்போ இந்த சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம மோமோஸும் ரெடி. இப்போ சூப், மோமோஸ் ரெண்டுமே சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸை அதில் நம்ம போடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சா போதும். நூடுல்ஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த நூடுல்ஸை அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டாக அழகாக ஒரு பெரிய சர்விங் பவுலில் நம்ம ரெடி பண்ண சூப்பை ஆட் பண்ணோம். அதில் மெயினாக சிக்கன் பீசஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கீழே வரா மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும்.
ஒரு சைடில் வந்து இந்த உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த நூடுல்ஸை வந்து ஒரு சைடு வந்து நம்ம வைக்கலாம். ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு நூடுல்ஸ் வச்சா சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம ரெடி பண்ண மோமோஸ் வந்து இன்னொரு சைடு வந்து ஒரு 2 இல்லைனா ஒரு 3 மோமோஸ் கூட இன்னொரு சைடு வைக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 50%, அதாவது அரை வேக்காடு இருந்தால் போகிறோம். இதை பாருங்கள், இந்த எல்லோ வந்து எவ்வளோ அழகாக ஆடுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்கை வந்து இந்த கார்னர்லேயும் நம்ம வச்சிடணும். இப்போ வந்து இந்த சூப்பை நல்லா சூடு பண்ண பிறகு கொதிக்க இருக்கிற சூப்பை வந்து இந்த நூடுல்ஸ், மோமோஸ், எக்கு எல்லாத்து மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஊற்றி விடணும். அப்போ இது எல்லாம் கலந்து வரும்போது அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இதை நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன்.